அதிகாரம் 20ஆம் வசனம். ஒருவர் படியுங்கள். தேவனே அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆண்டவர் இங்கு ஒரு உமையை சொல்லுகிறார். அந்த ஊமையிலே தான் இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஊமையில ஒரு ஐஸ்வர்யமான் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதுக்கு முன்னால் உள்ள ஒரு சில வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணி உங்களுக்கு புரியும். அந்த ஐஸ்வர்யவான் நல்ல நிலச்சுவான்தாரா இருக்கிறான். எக்கச்சக்கமா நிலம் இருக்குது. நிலம் நல்ல விளைச்சலை தருகிறது. அந்த விளைச்சல் எல்லாத்தையும் என்ன செய்யறான், எடுத்து அவன் பண்டக சாலையில் வைக்கணும்னு சொல்லி பண்டக சாலையை பெருசு பண்றான். அவ்வளவு என்ன விளைச்சல் ஆயிற்று. சில நேரத்துல தொழில் செய்தோம்னா தொழில வியாபாரத்துல ரொம்ப ஒரு செழிப்பு, நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா என்ன செய்யும், பணம் அதிகமா வரும். எங்க மாமனார் ஸ்கூல் நடக்கும்போது சாக்கு முட்டையில என்ன செய்வோம், ஃபீஸ் கலெக்ட் பண்ணி ரூபாயெல்லாம் சாக்குல வச்சு கொண்டாடுவாங்க. அவ்வளவு நிறைய இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, தேவன் ஆசீர்வதிக்கிற வேளையில நமக்கு ஒரு பெருக்கம் உண்டாகிறது. நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஏதோ ஆண்டிலே உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி சகோதரி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொன்னாங்க. அப்ப இந்த புதிய காரியம் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும். நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆதி ஆகமத்தில் பார்க்கிறோம், ஆதாமுக்கு என்ன செய்யறார், நீங்க பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் பெருகுவது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். இந்த பூமியில நம்மை அனுப்பி நம்மை பிறக்க செய்து எந்த சூழ்நிலையில பிறந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நாம் வளர்ந்திருந்தாலும் சரி, நாம் தேவ திட்டத்தின்படி பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னா தேவ திட்டம். அதுல குறைவுகள் நிறைவுகள் என்ன வரும் போகும். ஆனால் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நாம் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவர் நம்மோடு இருப்பதை எண்ணி மகிழ்ந்து இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலனாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தை பார்த்து அந்த சவால்களை பார்த்து பார்த்து நாம என்ன செய்யறோம், நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் சொன்னா சோர்ந்து போவோம். அது சத்துனுடைய தந்திரம். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற விதம் எப்படி என்று சொன்னா, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா என்று அறிக்கையிடுவது, என்று நமக்கு நாமே சொல்லி நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம். நன்மையும் தீமையும் மாறி மாறி என்ன செய்யும், வாழ்க்கையில நடக்கும். எப்பொழுதும் என்ன செய்யும், நன்மை மட்டுமே நடந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னா அது நன்மையா நமக்கு படாது. கொஞ்ச நாள்ல என்ன செய்யறோம், போர் அடிச்சோம் இல்லையா. அப்போ ஒரு வெயிலின் அருமை நிழலில் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப நிழல் எப்படிப்பட்டது, அப்பா எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம சொல்லணும்னு சொன்னா கொஞ்சம் வெயில் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நாம அனுபவிக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் நம்மை வெவ்வேறு சூழலிலே நினைக்கிறார், அழைத்து சொல்லுகிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். பாருங்கள், இந்த வசனத்துல ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேட்டனே என்று சொல்லி, புத்தி இல்லாதவனே என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லப்படுகிறது இந்த ஓமையில. அப்ப கொஞ்சம் ஆழமா நீங்க யோசித்து பார்த்தா அந்த மனுஷனை பார்த்து ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்லி யோசிப்போம் என்று சொன்னால், அவன் நன்மைகளினால் நிறைந்திருக்கிறான். ஆசீர்வாதத்துல குறைச்சல் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறான், சேர்த்து வைக்கிறான், சேர்த்து வைக்கிறான். எங்க சேர்த்து வைக்கிறான், உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேர்க்க சொல்லி இருக்கிறார், பரலோகத்துல சேர்க்க சொல்லி இருக்கிறார். ஆனா அவன் எங்க சேர்க்கிறான், பூலோகத்துல சேர்த்து வைக்கிறான். விவசாய பொருட்கள் எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். அதுக்கு வரைக்கும் இப்ப மாதிரி என்ன செய்யறாங்க, கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அங்க போய் அடைச்சு வச்சான்னா வருஷ கணக்கில் என்ன செய்யலாம், வைத்து காப்பாத்தலாம். அந்த நாட்களில் அப்படி அல்ல, குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், கெட்டு போகும். அதை அறியாதவனாய் அவன் ஒருவேளை அறிந்துதான் செய்தான் தெரியல, யாருக்கும் தர அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் என்ன செய்யறான், சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சு என்ன சொல்றான், அவன் தனக்குள்ளே பேசுகிறான், என் ஆத்மாவே நீ காலாகாலமா உட்கார்ந்து சாப்பிடலாம், நீ யாருக்கிட்டையும் கைகிட்டி சேவகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, நீ காலாகாலத்தை உட்கார்ந்து சாப்பிட, இந்த பாரு உனக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், இருக்கிறதெல்லாம் உனக்கு நான் சொல்லி யாருக்கு சொல்லல, வேற யாருக்கும் சொல்லுங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறான். அவனுடைய எண்ணம், அவன் என்ன செய்வான்,
முடிவில்லாம ஒரு வாழ்வு வாழ்வேன் இந்த பூமியில அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறான். எனவே அவன் அப்படியாய் தன்னை பார்த்து என்ன செய்யறான், அந்த வார்த்தையை என்ன செய்யறான், பேசுகிறான். இப்போ இன்னும் ஆழமா பார்ப்போம்னு சொன்னா அவன் சுயத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைத்து தனக்காக மட்டுமே வாழ்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அப்படியா என்ன செய்யவில்லை, படைக்கப்படவில்லை. நமக்கு ஒரு ஆத்மாவை தந்திருக்கிறார். இந்த ஆத்மாவில 3 காரியங்கள் உண்டு. நான் போகிற இடத்துல எல்லாம் இதை சொல்றேன், எனக்கு இது சொல்லாம இருக்க முடியல. 3 காரியங்கள் உண்டு. ஒன்று நம்முடைய சிந்தனை மண்டலம், சிந்தனை. 2வது நம்முடைய உணர்ச்சிகள், மூன்றாவது நம்முடைய விருப்பம் அல்லது தீர்மானிக்கும் சக்தி. இந்த 3 சேர்ந்ததுதான் ஆத்மா. அந்த ஆத்மா ஆதி மனிதன் உண்டாக்கப்படும் பொழுது தேவன் அவனை பொம்மை போல, மண்ணில செய்த ஒரு பொம்மை போல என்ன செய்யறார், உருவாக்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு நமக்கு இருக்கிற மூக்குல என்ன செய்யறான், ஊதுகிறார். நாசியில ஊதும் போது அவரிடத்தில் இருந்த ஜீவ சுவாசம் அவனுக்குள்ளே வந்தது, அந்த மண்ணுக்குள்ளே போகிறது. உயிரற்ற அந்த மண் பொம்மை அதுல இருந்து என்ன செய்ய, இந்த 2ம் கம்பைன் ஆகி என்ன செய்யுது, இன்னொரு பொருள் உற்பத்தி ஆகுது இல்லையா. 2 ரா மெட்டீரியல் போட்டாங்கன்னு சொன்னா 3வது என்ன செய்யும், ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் வரும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் தான் இந்த செல்ஃப், இந்த சுயம் என்பது. ஆத்மாவை சுயம் என்றும் செல்ஃப் என்றும் சொல்லி என்ன செய்ய அழைக்கிறார்கள். பாருங்க, இந்த ஆத்மா தான் இந்த நிலையில இருக்குது. இந்த மனுஷன் இவனுடைய ஆத்மாவை குறித்து தான் இப்படி பேசுகிறான். அந்த ஆத்மாவிடத்துல தான் இப்படி பேசுகிறான். என்ன சொல்ற, நீ தூரியா நீ வாழ்வா, சாப்பிட்டு என்ன செய், திருப்தியா இரு, மகிழ்ந்திரு என்று சொல்லி சொல்லுவது போல் அவன் என்ன செய்கிறான், பேசுகிறான். பேசி முடித்த உடனே தான் சத்தம் கேட்குது, மதிகேடனே என்று சொல்லி. அப்ப பாருங்க, நாம் சுயத்திற்கு என்ன செய்ய வேண்டும், மறிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் ஆத்மாவிலே அவனுக்கென்று ஒரு விருப்பம் இருக்குது, சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கணும்னு சொல்லி. யாருக்கும் தேவன் தந்த ஆசீர்வாதத்தை பங்கு போடுவதற்கு அவனுக்கு மனமில்ல, தனக்காக மட்டுமே என்று சொல்லி அவன் சேர்த்து வைக்கிறான். அப்பொழுதுதான் வார்த்தை என்று சொல்லுகிறது, மதிகேடனே, இன்று ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்படும் என்றால் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி பாரு என்று சொல்லி அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சுயத்தில் வாழ்கிற மனிதர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், மதிகேடர் என்று சொல்லி பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? They are foolish people. They don't know the purpose of their life. பாருங்க, தேவன் நம்மை ஒரு திட்டத்தோட இந்த பூமியில் பிறக்க செய்திருக்கிறார். We are God's projects. கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்றீங்க? உங்க கம்பெனியில ப்ராஜெக்ட்ஸ் உண்டா? சரி, ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே என்ன செய்யறீங்க, நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் போறீங்க இல்லையா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ப்ராஜெக்டா என்ன செய்கிறார், படைத்திருக்கிறார். அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் நீங்க கண்ணு கருத்தமா இருப்பீங்க. உள்ளதுதானா? அதுல என்ன வந்துடக்கூடாது, பாதிப்பு வந்துடக்கூடாது, நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். காரணம், we are God's projects. நம் வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மட்டும்தான் நோக்கம் இருக்குது, நமக்கு மட்டும்தான் ஒரு திட்டம் இருக்குது, பர்பஸ் இருக்குதுன்னு சொல்லி நினைச்சிருக்கிறோம். இல்ல, நாம் பிறந்ததே தேவனுடைய பர்பஸினுடைய நிறைவேறுதலின் ஆரம்பமா தான். ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா தேவனுடைய ப்ராஜெக்ட், ஒரு புது ப்ராஜெக்ட் அப்ப என்ன ஆகுது, இனாகரேட், லான்ச்சிங் ஆகுது. அல்லேலூயா. அப்ப எத்தனை வருஷம் பூமியில வாழ்கிறதோ, வெவ்வேறு வயதுல வாழலாம், வெவ்வேறு வயதில் உள்ள மக்கள் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். நாம் கண்ணை மூடுகிற வரைக்கும் the project is still on. That's how you should take it. ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம பூமிக்குரிய வாழ்வை நாம முடிக்கிற வரைக்கும் தேவனுடைய நோக்கம் நம் மூலமா நிறைவேறிக்கொண்டே இருக்கு. ஒருவேளை நாம பார்க்கல, ரிட்டையர்ட் ஆயிட்டேன், நான் பெருசா செய்யறதுக்கு என்ன இருக்கு, நான் பாரமா தான், பிள்ளைகளுக்கு பாரமா இருப்பேன், பூமிக்கு பாரமா இருப்பேன்னு சொல்லி ஒரு வயசு தாண்டிட்டா சொல்லுவாங்க, எண்ணுவாங்க. அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மை பாரமாய் நினைப்பதே இல்லை. Hallelujah. As long as we fulfill the plan of God,
God never considers us as a burden at all. Hallelujah. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். அது வெளியே இருக்கிறவர்கள் அல்ல, உள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட தான். நாமும் வருத்தப்படுகிறோம். பல சூழ்நிலையில என்ன செய்யறோம்? வருத்தப்படுகிறோம். இந்த ஆத்மா என்கிற பகுதியில நமக்கு வருத்தம் உண்டாகிற உணர்ச்சிகளில வருத்தப்படுறோம். யாராவது கடுமையா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வருத்தம் வருது. குடும்பத்துல உள்ளவங்க, கூட வேலை செய்கிறவங்க, வேலை செய்யற கம்பெனியில, தொழில் செய்யற இடத்துல என்ன செய்யும்? நம்மோடு பணி செய்கிறவங்க ஒத்துழைக்கலன்னு சொன்னா நமக்கு எதிராக செயல்பட்ட உடனே நமக்கு வருத்தம் வருகிறது. ராத்திரி படுத்தா தூக்கம் வரல, எழும்புனா படுத்தா பேசினா அதே நினைவா இருக்கிறது. உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவின் காரணத்தினால் நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. 3 யோவான் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும். அப்ப நம்முடைய ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வாழ்க்கை. எத்தனை கோடி சம்பளம் வாங்கினாலும் சரி, எத்தனை கோடி பணம் நாம சம்பாதித்தாலும் சரி, நம்முடைய ஆத்துமா வாழ்கிற அளவுக்கு தான் நமக்கு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆத்துமா நாம் பார்த்தோம், தேவன் ஆதியாகமத்துல மனுஷனை உண்டாக்கும் போது அது உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த 3 பகுதியை நம்ம பார்த்தோம். பாருங்க, நம்ம சிந்தை, நம்முடைய உணர்வு, நம்முடைய விருப்பம் எல்லாமே தீர்மானிக்கும் சக்தி. இந்த 3 பகுதிகளும் என்ன செய்யும்? தேவனோடு நாம் இசைந்திருக்கும் போது அவைகள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவைகள் என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு க்ஷண பொழுதும் அது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். டிரான்ஸ்பார்மேஷன் நடந்து கொண்டே இருக்கும். எதனால அப்படி ஆகணும்? அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள், தேவ திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற மாற்றங்கள். போன வருஷம் ஊழியம் செய்த மாதிரி நீங்க இந்த வருஷம் ஊழியம் செய்ய முடியாது. போன வருஷம் உங்க குடும்பத்தை நடத்தின போல நீங்க இந்த வருஷம் குடும்பத்தை நடத்த முடியாது. போன வருஷம் கம்பெனில வேலை செய்தது போல இந்த வருஷம் வேலை செய்ய முடியாது. புது டார்கெட். அல்லேலூயா. எல்லாம் புதிதாகிறது. எனவே தேவன் அதற்கு ஏற்றார் போல் நம்மையும் புதிதாக்குகிறார். நம் எண்ணங்களை புதிதாக்குகிறார், நம் விருப்பங்களை புதிதாக்குகிறார், நாம் தீர்மானம் எடுக்கும் முறையை புதிதாக்குகிறார். எப்படி புதுசாக்குறார்? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, நல்ல யோசனையா இருக்குத, எடுத்துக்கலாம. அப்படி புதிதாக்குறாரா? இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு கிளாஸுக்கு போறோம், மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போறோம், அங்க என்ன செய்யறாரு? அந்த ஸ்பீக்கர் நல்லா சொல்லுகிறாரு, அதை எடுத்துக்கலாம. அப்படி புதிதாக்குகிறாரா? இல்லை. வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாய் நம் எண்ணங்கள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருந்து வாசிப்பது மட்டும் இல்ல, அதை தியானிக்கணும். We have to meditate the word of God. When we do that, God speaks in our mind. Hallelujah. ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? என்னையா இதை போகிற இடத்துல, கூட்டங்களில் எல்லாம், ஆராதனைகள் எல்லாம் கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார் சொல்றார். எங்க பேசுகிறார்? என்கிட்ட யாரும் பேசலையே. எத்தனை பேர் அந்த மாதிரி கேள்வியோட இருப்பீங்க? நான் இருந்தேன் அந்த மாதிரி. பரவாயில்லையா? நீங்க நல்லா பரவாயில்லையா? ரொம்ப முதிர்ந்த என்ன செய்யும் விசுவாசிகளா இருக்கேன், தேவ பிள்ளைகளா இருக்கேன். எனக்கு பல வருஷமா கேள்வி. ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி தெரியும், ஆனா எப்படி பேசுவார், அவர் பேசுறத நான் எப்படி ரிசீவ் பண்ணா இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணு சத்தம் கேட்கலையா? எனக்கு சத்தம் கேட்கல. உங்களுக்கு ஒருவேளை சத்தம் கேட்குதோ? மேபி. God bless you. ஆண்டவர் பேசுகிற தெய்வம் நம் சிந்தையில் பேசுவார். ஏன் நம்முடைய எண்ணங்கள் புதிதாக்கப்பட வேண்டும்? Mind is the platform used by you, God and Satan. நம் சிந்தையிலே தான் தேவன் பேச முடியும். தேவன் பேசுகிறார். ஒரு புது தாட் அவுட் ஆஃப் த ப்ளூ வருது. மகிழ்ச்சியாயிருக்கு. அந்த தாட்டை நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற விதம் அது. ஒரு தாட் வருகிறது, அது வந்ததுல இருந்து குழப்பமா இருக்கு.
எனக்கு இன்னைக்கு ஒரு சொப்பனம், நான் அவங்ககிட்ட கூட சொல்லலை. எங்க வீட்டு பக்கத்துல ஃபென்சிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எங்களுக்கு அங்க ஒரு இடம் இருக்கு. ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க போட்டிருக்கிற வேலையில இருக்க கேட் இருக்கு பாருங்க, அதை போய் பாருங்க. அது எனக்குள்ள கலக்கத்தை கொண்டு வருகிறது. யோசிக்க யோசிக்க எனக்கு கலக்கத்தை கொண்டு வருகிறது. எனக்கு இன்னைக்கு ஊழியம் இருக்கு. நான் உடனே தீர்மானித்தேன், அறிந்து கொண்டேன், சத்துரு களையை விதைக்கிறான். அல்லேலூயா. இது நாம் கடந்து போகிற தினமும் இப்படி அனுபவங்கள் நமக்கு வர வேண்டும், வரும். அப்படித்தான் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நான் உடனே தீர்மானித்தேன், வேண்டாம், அந்த எண்ணத்தையே நான் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அடைச்சி போ பிசாசு, ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கும், அவர் பார்த்துக் கொள்வார். பரலோக ராஜ்யம் என்னோடு சேர்ந்து பயணிக்குது. என் காரியங்கள் அவர் தேவனுடைய காரியம், தேவனுடைய காரியம் என் காரியம். எனவே அது என்னை பாதிக்க நான் இடம் கொடுக்கவில்லை. இதே நேரத்துல நான் புதிதாக்கப்படாத சிந்தனை உள்ளவனாய் இருந்தால் நான் என்ன செய்வேன், அதே நினைச்சு போன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அங்க எங்க எப்படி இருக்கு சூழ்நிலை, எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிப்பேன். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை கண்டு நீங்கள் கலங்கி போய் இப்போதாவது இருப்பீங்கன்னு சொன்னா, அந்த கலக்குகிற சூழ்நிலை கர்த்தரிடத்திலிருந்து ஒருபோதும் வராது. அவர் குழப்பத்துக்கு தேவனாயிராமல் தெளிவுக்கு தேவனாயிருக்கிறார். அவர் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு பேசும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், குழப்பம் இல்லாத இருக்கும். குழப்பமானதை போல தெரிந்தாலும் இருதயத்துல சமாதானம் இருக்கும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நமக்கு உள்ள இருக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எனவே நாம் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனை மண்டலம் புதிதாக்கப்பட வேண்டும். அதுக்குள்ள பிசாசு அதுக்குள்ளதான் என்ன செய்வான், அவன் அவனுடைய களையை விதைப்பான். அதை அடையாளம் காணணும். நம்ம தனியா வீட்டுக்குள்ளே இருந்து டிவியில எல்லா செய்திகளையும் பார்த்து கேள்விப்பட்டு சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்து 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 இருந்தோம்னு சொன்னா ஒரு நேரத்தில் நமக்கு பைத்தியம் பிடித்தது போலவே ஆகிவிடும். ஏன்? we are called to live as a community. ஒரு கூட்டமாய் வாழும்படி தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். நம்ம ஐசோலேட் பண்ணி வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. ஐசோலேஷன் இஸ் ஆல்வேஸ் எனிமீஸ் ட்ராப். நாம் தனிமையா வீட்டுல இருந்து நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், ஆன்லைன்ல எல்லாத்தையும் பார்த்தேன். சூழ்நிலை அப்படி இருந்தால் வேறு. நான் அந்த சூழ்நிலையில பேசவில்லை. தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். நாம் சபைக்கு போகலாம், பக்கத்துல சபை இருக்கு, ஆனாலும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால், ஆத்மாவில முடிவெடுப்போம் சொன்னால், நம்முடைய ஆத்மா இன்னும் புதிதாக்கப்படாத நிலையில இருக்கு. அல்லேலூயா. அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுப்போம்னு சொன்னா நம்முடைய ஆத்மா இன்னும் புதிதாக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. the process is still incomplete. அந்த நிலைமையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அந்த சுபாவத்துல நாம ஒரு முடிவு எடுக்கிறோம். அது நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்து தருகிறது. பிரச்சனையை சந்திக்கும் போது அந்த நாட்களிலும் சபைக்கு வருகிறோம். வரும்போது என்ன சொல்றோம், ஆண்டவரை தானே நான் நம்பினேன், இயேசுவை தானே நான் தேடுவேன், எனக்கு இப்படி நடந்துட்டு. நாம் செய்த ஒரு தவறான தீர்மானத்தை நாம் என்ன செய்வதில்லை, நாம் உணர்வதில்லை. உணர்ந்தாலும் அதை வெளியே சொல்லுவதில்லை. ஆனா பழியை யார் மேல போடுறோம்? நான் சபைக்கு வந்தேன், ஆண்டவரை தேடினேன் என்று சொல்லி நாம் போடுகிறோம். பாருங்கள், நம்முடைய சிந்தனை மண்டலம் மாற்றப்பட வேண்டும். பிரியமானவர்களே, புதிதாக்கப்பட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் இன்னொரு மனிதராய் மாற்றப்படுவீர்கள், மறுரூபம் அடைவீர்கள் என்று சொல்லி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சிந்தனை இன்னதென்று பகுத்தறிவத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். வாழ்க்கை முழுவதும் இது நடக்கணும். நடந்தது சொன்னா எந்த வயதிலும்
நமக்கு செய்வதற்கு ஒரு ஊழியம் இருக்கு, எந்த வயதிலும். காரணம், கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தருகிறார், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தருகிறார், சந்ததிகளை காண உதவி செய்கிறார். அந்த சந்ததிக்குள்ளே தேவ தரிசனத்தை போடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு வயது ஒரு முட்டுக்கட்டை அல்ல. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. சரி, அப்ப இப்படி சூழ்நிலையில புதிதாக்கப்படுகிற ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நேரமானதுனால நான் என்ன செய்றேன், ஜம்ப் பண்ணி வரேன். கொஞ்சம் அநேக காரியங்களை நான் கடந்து மத்தேயு 6:33 படிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிள்ளை இல்லாத பலர், திருமணமாகி பிள்ளை எதிர்பார்த்து இருக்கிற பலர் இருக்கிறார். ஆனா கர்த்தர் அநேக பேரை நம்பி பிள்ளைகளை தருகிறார். எதற்காக என்று சொன்னால், கர்த்தருக்கு என்று சொல்லி அந்த பிள்ளையை வளர்த்து தரும்படியாய் தான் தந்திருக்கிறார். இந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் வந்து ஞாபகம் தான் திரும்ப திரும்ப வருது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகள் எந்த வயதுல இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள அவரை நடத்தி இருக்கீங்களா ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. எங்க எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் எப்படி என் பிள்ளைய நடத்த, அது உங்களுடைய தவறு. சபையை கர்த்தர் அதற்காக தான் வந்திருக்கிறார். அப்போ இப்போ என்ன செய்யறது, பிள்ளை தலைக்கு மேல வளர்ந்துருந்தா என்ன செய்யறது, தேவ சமூகத்தில் நீங்கள் அழ வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைய வாழ்க்கையில நீங்க தலையிடுங்க. அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி தெரியாது. அவளுடைய அந்தரங்க வாழ்வு எனக்கு தெரியாது, ஆத்துமாவின் நிலை எனக்கு தெரியாது. அந்த வசனம் சொல்லுது, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அவங்களுடைய ஆத்துமா உமக்கு முன்பாய் என்ன நிலையில் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. தனிப்பட்ட வாழ்க்கை பிள்ளைகள் பெற்றோரிடத்துல வயதுக்கு மேல என்ன செய்யறது இல்ல, ஷேர் பண்றது இல்ல, இல்லையா? முன்னால பெற்றோருக்கு தெரியாம ஒன்று நடக்காது, இப்ப பெற்றோருக்கு தெரியாம தான் எல்லாமே நடக்குது, இல்லையா? இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஓ, don't come this area, don't touch this area, this is mine, I will handle it, you don't worry, you take care of yourself. இந்த டயலாக் எல்லாம் பிள்ளைகள் இடத்துல, இந்த தலைமுறை இடத்துல இருந்து நாம அதிகமா கேட்கலாம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டுமா? மத்தேயு 6:33, முதலாவது அதை தேட வேண்டுமா? நாம் தேவனுடைய திட்டமா இருக்கிறபடினால், ப்ராஜெக்டா இருக்கிறபடினால், priority in life is the will of God. What my God wants me to do. God gives family, God gives job, God gives business, God gives connections of families and friends to fulfill His plan and purpose. ஒன்றையும் அவர் விருதாவாய் தருவதில்லை. Just like that, எடுத்துப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பர்பஸ் இல்லாம ஒன்றையும் தரவில்லை. உங்களுக்கு வீடு இருக்குதா, வாடகைக்கோ சொந்தத்துக்கு வீடு இருக்குதா, வாகனங்கள் இருக்குதா, போதுமான அளவு உடை இருக்கு, எல்லாமே ஒரு பர்பஸோட தர. 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து என்ன செய்யறாரு? ஏய் அழுங்கடா, வேஸ்ட் பண்ணாரு. 12 கூட நிறைய என்ன செய்யறாரு? அவர்தான் சர்வ வல்லவராச்ச. அந்த துண்டு வேஸ்ட் துண்டுகளையா பொறுக்கி எடுக்கணும், அவ்வளவு கஞ்சத்தனமா கர்த்தர் இடத்துல. God is like that. He expects accountability from each of us for our time, for every resource that we have. நம் கையில தந்திருக்கிற எல்லா மூல ஆதாரங்களுக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு எதிர்பார்க்கிறார். How best we use it. எவ்வளவு சிறப்பாக வேஸ்ட் பண்ணாம அதை நாம் பயன்படுத்த நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை, உடல் ஆரோக்கியத்தை, நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எதுவா இருந்தாலும் ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக பயன்படுத்தும் பொழுது அதுல ஒரு பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. பிதாவானவர் நம்மில் மகிமைப்படுவார். நம்மை பார்த்து மதியினேன்னு சொல்லி ஒரு நாள் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்மை பத்தி என்ன சொல்வார்? எரேமியா 29:11 பார்க்கிறோம்,
நல்ல நினைவுகள் வச்சிருக்கிறேன் தம்பி, நல்ல நினைவுகள். நீ நல்ல பிள்ளை, உன்னை குறித்து நல்ல நினைவுகளை வச்சிருக்கிறேன். நீங்கள் மகளே, எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம் தேவ சித்தத்தின்படி செயல்படும் போது தேவ நல்ல திட்டங்களை நமக்கு என்று என்ன செய்யறாங்க, வைத்துக் கொண்டிருக்கிறார். It's being evolving as we move ahead. They are enlarging. கிட்ட போகும்போது தெரியுது, அடேப்பா இவ்வளவு பெருசா இருக்க, நாம எப்படிடா இதை செய்திட போறோம், இவ்வளவு பெருசா இருக்கு. கொஞ்சத்திலே நாம் தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது நம்மை நம்பி அநேக காரியங்களை தந்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. உண்மைத்துவம் அவருக்கு பிடிக்கும். God is faithful. அவர் என்னைக்கோ நாம் சிறு வயதுல இருக்கும் போதோ எப்பொழுதோ கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை மறப்பதில்லை. அவர் நினைவில் வைத்திருக்கிறார். He is faithful to fulfill the promises. எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தந்திருக்கலாம், அவைகளை நிறைவேற்ற சில காரியங்கள் நிறைவேறாம இப்பொழுதும் இருந்துகிட்டு இருக்கலாம். ஒருவேளை நாம நினைப்போம், ஆண்டவருக்கு இதெல்லாம் எங்க ஞாபகத்திற்கு, எத்தனை பேர் பிரச்சனை தான் அவர் மண்டையில வச்சிருக்கார் இல்லையா அப்படின்ற சொல்லி நாம யோசிப்போம். நம்மை ஒரு உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். எத்தனை பேர் தான் உள்ளங்கையில் வரைகிறது, எத்தனை தலைமுறையை வரைகிறது, எத்தனை நாட்டுக்காரர்களை வரைகிறது, ஒரு கையில அவ்வளவு பெரியது. அல்லேலூயா. நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன செஞ்சா, இந்த டேப்ல என்னதெல்லாம நான் போட்டு வச்சிருக்கேன், ஒரு மொபைல்ல என்னதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், செத்தோல இருக்கு. பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார்னா சொன்னதுதான். மறப்பதற்கு அவர் மனிதர் அல்ல. உங்க வாழ்க்கையில் அவர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை ஏற்ற காலத்தில் நிறைவேறாதவைகளை இன்னும் நிறைவேற்றுவார். நாம் உடனே நிறைவேறணும், அப்பதான் நல்லா இருக்கும், எனக்கு அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரச்சனை அதுதான். அவருடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாளை போலாம். பிரச்சனை அதுதான். நமக்கு 1 மணி நேரம் போகிறது ஜீவன் போற மாதிரி இருக்கு இல்லையா? அவ்வளவு எதிர்பார்ப்பு, அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுல ப்ரெஷர் ஆயிடும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? பொறுமையா இருக்கிறார். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல. அவர் காலத்திற்கு is beyond time. God is not measured by time. நமக்கு காலம் உண்டு, நம்முடைய வாழ்நாள் இப்படிதான் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷம் உண்டு. 80 வருஷம் பலத்தின் மீதினால், 70 வருஷம் பலத்தின் மீதினால் 80 வருஷம், கிருபையினால் 120 வருஷம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு நிர்ணயம் பண்றார். இனிமே இவங்க வயசு என்ன செய்யும், இவன் மண்ணா இருக்கிறான், இவனுடைய வாழ்நாள் 120 வருஷம் சொல்லி ஒரு சீலிங் போட்டு விட்டுறாரு இல்லையா? அது கிருபையில அந்த நாட்கள் என்ன செய்யும், நமக்கு நிறைவேறி கொண்டு வருகிறது. பாருங்க, நாம் தேவ ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டுமா? தேவ ராஜ்யம் என்றாலும் தேவன் என்றாலும் ஒன்றே. நாங்க வாழ்ந்த தேசம் ராஜா ஆண்ட ஒரு தேசம். அவர் இந்த மாதிரி பேசுவார், சில விசேஷ நாள் அன்னைக்கு பேசுவார். அவர் பேசி முடிச்சாருன்னா அது சட்டம் ஆயிரும். அவர் என்ன பேசினாரோ அதுதான். கொஞ்சம் பைத்தியார்த்தனமா இருக்கு இல்லையா? கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களா, டிபேட் பண்ண மாட்டீங்களா, அதுல நல்லது கிட்டதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் பாக்குறது இல்ல. அவர் பேசுவாரு, பேசினோன்னு என்ன செய்வாங்க, ரேடியோல டெலிவிஷன்ல அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது அதுக்குள்ள பிரிண்ட் ஆகி அதுக்குள்ள என்ன வந்துடும், சட்டமாகி வந்துவிடும். அதுதான் சட்டம். அல்லேலூயா. ராஜாவும் ராஜ்யமும் ஒன்றே, ரெண்டே நாம் பிரிக்க முடியாது. தேவ ராஜ்யமும் தேவனும் ஒன்றே, ரெண்டே நாம் பிரிச்சு பார்க்க முடியாது. இது இயேசுநாதர், அவருடைய ராஜ்யம் எங்க இருக்கு, நோ, பிரிக்க முடியாது. அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பிரியமானவர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் வாழ்வது தேவ ராஜ்யத்திற்காக, சபை கட்ட அல்ல,
தேவ ராஜ்யத்துக்காய் வாழ்கிறபடினால் சபையை கட்ட வேண்டி இருக்கிறது. Hallelujah. Let us keep the priorities right. தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டி இருக்கிறபடினால் இதை போன்ற சபைகள் அவசியமாகிறது, ஆத்துமாக்களை நடத்தும்படி. சரியா? அப்ப முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படி நாம் தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்போது என்ன சம்பவிக்குமா? இவைகள் எல்லாம் நமக்கு கூட தரப்படும். எப்படி தரப்படும்? அதிகமாய் தரப்படும், கூடுதலாக தரப்படும். இல்லை என்று சொன்னால் டாப் அப் செய்யப்படும். மொபைல் லாங்குவேஜ்ல சொன்னா டாப் அப். பேங்க்ல போய் லோன் வாங்கணும்னா டாப் அப் லோன். ரைட். ஆண்டவர் நம்முடைய பிரையாரிட்டி சரியா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற நிகழ்வுகள் சரியாக இருக்கும். பிரியமானவர்களே, குழப்பங்கள் இருக்காது, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளா இருக்கும், நமக்கு மகிழ்ச்சி தருபவைகளா இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு நமக்கு திருப்தியை தரும், சமாதானத்தை தரும், கலக்கத்தை தராது. நாம் எதிர்கொள்கிற சூழ்நிலை சவாலா இருந்தாலும் கலக்கத்தை தராது. காரணம், நம்முடைய பிரையாரிட்டிஸ் நாம் சீராக வைத்திருக்கிறோம். எபேசியர் 1:3 நாம் படிப்போம். ஏன் நாம் ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார்? சகல ஆசீர்வாதங்களினாலும், உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உன்னதங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமான தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதமான தேவனுக்கு உறவினர்கள் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் நாம். நம்ம பெத்த தாயும் தகப்பனையும் டெம்பரரியா தான் நாம பேரண்ட்ஸ் சொல்லணும். பூமியில நாம் என்ன செய்யணும்? மனிதனாய் வருவதற்கு அவர்கள் கருவியாய் பயன்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் ஒரிஜினல் அப்பாவும் ஒரிஜினல் அம்மாவும் ஆண்டவர். தகப்பனுடைய ஆத்மா எப்படி என்னதோ அதே போல மகனுடைய ஆத்மாவும் என்னது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பேசுகிறார். இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு தான் சொந்தம், நீங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க? எனக்கு அம்மா சொத்து அதிகமா தரல, அப்பா சொத்து கம்மியா தந்தாரு, அண்ணனுக்கு அதிகமா கொடுத்தாரு, ஏன் சண்டை போட்டீங்க? இல்ல ஏன்ட்ட வர வேண்டியது தானே? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பிரச்சனையா? என்னிடத்தில் வாருங்கள். குழப்பமா? என்னிடத்தில் வாருங்கள். குடும்பத்துல குழப்பமா, பிரச்சனையா? என்னிடத்தில் வாருங்கள். நம் நடக்கிற ஆவிக்குரிய பாதையில குழப்பமா? என்னிடத்தில் வாருங்கள். இந்த சூழ்நிலை நம்மை ஆலோசனை கொடுத்து நடத்தும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? சபை வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? அப்போ இந்த சபைக்கு வேலை என்ன? ஒரு கூட்டத்தை ஆவிக்குரிய உலகத்துல பிரயாணிப்பதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். இந்த பூமியில வாழ்வதற்கு நீங்கள் நிரந்தரமாய் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. இங்க கண்ணை மூடுனா எங்க இருக்கும்? கர்த்தரோடு இருக்கு. அல்லேலூயா. அந்த உறுதி இருக்குதா? அந்த அசைக்க முடியாத விசுவாச இருதயத்துக்குள்ள இருக்கா? இல்ல வயசாயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போதான செய்யணும்? உனக்குள்ள அந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும். உண்மையாகவே நீனும் நானும் ஆண்டவரோடு உறவாடி பழகுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், தேவ ராஜ்யத்தை முதலில் தேடுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், நமக்குள்ள அந்த உறுதிப்பாடு இருக்கும். எவ்வளவு பெரிய சூழ்நிலை நம்ம அசைச்சு பார்த்தாலும் அசையாத நங்கூரமாய் என்ன செய்வோம்? நாம் இருப்போம். பிரியமானவர்களே, அப்படி இருக்கிறோமா? கடந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறோமா? அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறபடிதான் அப்படி இருப்பது நமக்கு சாத்தியம். நம்முடைய சுய பலத்தை நம்பினோம் என்று சொன்னால் அது சாத்தியம் அல்ல. சின்ன பின்னமாய் போயிருப்போம். தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அது சாத்தியப்படுகிறது. சரி, முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எதன் நிமித்தமாய் நாம் முதலாவது அவரை தேட வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 1:3 படித்தோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
எல்லா நன்மைகள் அவர் ஒன்றுமில்லாததிலிருந்து சகலவற்றையும் உண்டாக்கினவர். வசனம் சொல்லுகிறது, நாம் காண்கிற சகல காரியங்களும் காணாம இருந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கு. Everything that we see today was created out of nothing, out of the unseen. உதாரணத்துக்கு சொல்ல, இந்த கீபோர்டு இல்லாம இருந்தது, இப்ப இந்த கீபோர்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப எங்கேயோ அது உற்பத்தி ஆகியிருக்குது இல்லையா? நாம அதை பார்க்கல, உற்பத்தி ஆனதை பார்க்கல, ஆனா அந்த கீபோர்டை நாம என்ன செய்ய இப்பொழுது பார்க்கிறோம். Something similar to that. காணப்படாத ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நாம் காண்கிற இந்த பூமிக்குரிய மண்டலத்துல நாம் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை நம்முடைய தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரிடத்துல உறவாடும் பொழுது ஏன் உறவாடணும்? அவர் வாக்கு தருகிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுற வரைக்கும் விசுவாசிப்பதற்கு விசுவாசம் தருகிற காரணம், அந்த கண்ணால அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு காலம் பிடிக்கும். கொஞ்ச காலமோ நீண்ட காலமோ காலம் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். காரணம், அந்த விசுவாசிக்கிற வேளையில in the unseen world it is taking place, it is happening, it is taking shape. அது உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு விதையை மண்ணுல போடுறோம், தண்ணி ஊத்துறோம், 6-7 நாள் வரைக்கும் என்ன செய்யாது? ஒரு அறிகுறி இருக்காது. முளைச்சுதா, முளைக்குமா, முளைக்காதா, ஒரு அறிகுறியும் இருக்காது. அதுக்கப்புறம் it will start sprouting. அப்படியே என்ன செய்யும்? முளை விடும் இல்லையா? கொஞ்ச காலத்துக்கு எந்த அறிகுறியும் இல்லாத இருக்கு. அதே போலதான் அந்த அறிகுறி இல்லாத காலத்திலையும் ஒரு அடி ஆழத்தில் இருந்த அந்த விதை முளைத்து என்ன செய்கிறது? மேல வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதை நாம் பார்க்க முடியல. தேவன் தந்த வாக்குத்தத்தங்களும் நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் காணக்கூடாதபடி ஆவிக்குரிய மண்டலத்தில் அது என்ன செய்யுது? உருவாகி கொண்டு வருகிறது. It is taking shape so that it can come and stand before us. அப்படின்னு சொல்லி ஒரு ஷேப்ல வந்து நிக்கிறதுக்கு it requires time. இது கற்பனை அல்ல, இது மோட்டிவேஷன் அல்ல. This is a real spiritual reality. வேதம் தருகிற சத்தியம் இதுதான். இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இந்த காரியங்கள் நமக்கு புலப்படுகிறது பிரியமானவர்களே. எனவே நம்ம பெருசா அலட்டிக்கிட மாட்டோம். ஆண்டவரை நம்பி நாம் என்ன செய்வோம்? போய்கொண்டு இருப்போம், நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டு இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. நாங்க புருனே தேசத்துல இருக்கும்போது மனைவி மாருக்கு கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவா இருப்பாங்க. நல்ல மனைவி, அது குறைவு இல்லை இல்லையா? ஆனா என்ன சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு திருமணம் ஆகும்போது 34 வயசு. நாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது எனக்கு அவங்களுக்கு 8 வயசு வித்தியாசம் இல்லையா? வெளிநாட்டுக்கு போகும்போது எனக்கு 43 வயசு. பாத்துக்கிற 2 குழந்தைங்க. நான் வெளியூர்ல போய் அதிகமா விரும்பி வேலை செய்ய மாட்டேன். வெளிநாட்டுல நாம எதுக்கப்பா போய் வேலை செய்யணும்? இந்தியாவுல ஆண்டவர் இல்லையா? வெளிநாட்டுல கொண்டு போய் தான் நமக்கு படிகளக்கணுமா அப்படின்னு சொல்லி லாஜிக் பேசுவேன். சரியா? தேவன் உந்தி தள்ளுகிறார். நம்ம மைண்ட் செட்டை உடைச்சி சூழ்நிலையை கொண்டு வந்து உந்தி தள்ளுகிறார். அப்போ மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க என்ன எதுவுமே சேவ் பண்ண மாட்டீங்க. சேவ் பண்ற முடியல, குடும்பமா இருந்தோம், எல்லாம் செலவா இருக்கு. 2 வருஷத்துக்கா இந்தியாவுக்கு வருவோம். அப்போ 2 வருஷத்து சேவிங் அப்படி சுத்தமா என்ன செய்யும்? நெருப்புல போட்டு எரிச்ச மாதிரி எரிச்சு முடிச்சுட்டு திரும்ப போவோம். அப்போ திரும்ப ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். அப்படிதான் இருந்தது லைஃப். அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வீடு இல்ல, ஊருக்கு போனா நாடோடி மாதிரி வீடு விடா என்ன செய்யும், தங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்க கவலையை சொல்லுவாங்க. பிள்ளைகளும் டீனேஜ் வந்துட்டாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். எனக்கு வேற பதில் சொல்ல தெரியாது. கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. கர்த்தர் பார்த்து சரி ஆண்டவர் பாப்பாருடே விடுடே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டுன்னு சொன்னா விடு விடு விடு, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு அந்த பதில திருப்தி இல்லை. நீ ஏதாவது சரியா சும்மா ஆண்டவர் ஆண்டவர்னா எனக்கு தான் அந்த ஆண்டவரை தெரியும் என்பது போல அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு 2011 நினைக்கிறேன்.
காலஞ்சென்று தேவதாசன் அப்பாதர பிரதர் வந்திருந்தார், எங்க வீட்டுல தங்கி இருந்தார் ஒரு 4-5 நாள். அப்போ அவர் ஒரு நாள் என்ன செய்யறாரு, எங்களுக்காக கடைசியா ஜெபிக்கும் போது, மறக்க முடியாததெல்லாம் ஜெபிக்கும் போது நாம் பேசுகிற கான்வர்சேஷனை அவர் வெளிப்பாடா சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. என் சம்பவத்தில் அப்படி நடந்தது, உங்க சம்பவத்தில் அப்படி நடக்கலங்கிறதுக்காக தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி எண்ண வேண்டாம். அல்லேலூயா. அது நீங்க உட்கார்ந்து அவர்கிட்ட நேரம் செலவு பண்ணீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நானும் அப்பொழுது தனிப்பட்ட முறையில எனக்கு ஆவிக்குரிய அறிவு இருந்தது, அனுபவம் இல்லை. இப்போ ஆண்டவர் கிருபையா கொஞ்சம் அனுபவத்தை தந்திருக்கிறார். அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய ரிசீவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வோம். இது ஆண்டவர் எப்படி சொல்கிறார், இது தேவனுடைய சித்தம், நம்ம எப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் கணவனும் மனைவியுமா இணைப்பது தேவ சித்தத்தை அறிந்து புரிந்து ஒரு டீமாய் செயல்படுவதற்கு. இன்னொன்று குழந்தைகளை பெற்று அடுத்த தலைமுறை அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவதற்கு. இதுதான் ப்ராஜெக்ட். சரியா? பாருங்க, இப்படி செயல்பட்ட பொழுது தேவன் நம்மை நினைத்தருளினார். அவர் நம்மை மறக்கல, எங்களை மறக்கல, நினைவில் வைத்திருந்தார். சரி, தேவ திட்டம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படும். தேவ நடத்துதல் நமக்கு புலப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது தேவ திட்டம் வெளிப்படும், தேவ நடத்துதல் நமக்கு புலப்படும், தேவ ஆசீர்வாதம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. God bless you. அது ஒரு அட்டரன்ஸ், ஒரு வார்த்தை பேசுகிறோம். அந்த வார்த்தை என்ன செய்யுது, வல்லமை உள்ளது. நீ அபிஷேகம் பெற்றிருப்பான்னு சொன்னா, ஆவியானவர் உனக்குள்ள தங்கியிருப்பாருன்னு சொன்னா, if you say a word, it has power. It will accomplish the plan of God in your life. எனவே வார்த்தைகள் வல்லமை உள்ளது. முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இந்த அனுபவங்கள் நமக்குரியதாகிறது. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4:12. இன்னொரு வசனத்தை பார்ப்போம், சரியா இருக்குன்னு நினைக்க முடிகிறது. லூக்கா 6:38. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. வசனத்தை படிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையாலும் நடத்தையாலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மை ஒரு கூட்டமாய் இப்படியாய் சபை என்கிற பேரில் ஒரு இடத்துல கூட வைக்கிறார்? அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க, அதெல்லாம் கரெக்ட். அதையும் தாண்டி ஒருவருக்கு ஒருவர் நாம் மாதிரியாய் இருக்க வேண்டுமா? எப்படி? the way we dress, the style of dressing, or எப்படி நாம் பேசுறோம், அதற்காகவா? அது இருக்கலாம் ஐயா. எல்லாத்தையும் தாண்டி என் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நான் என்னென்ன சவால்களை சந்திக்கிறேன். நாம் சாட்சிகளா இந்த இடத்துல நிற்க வேண்டும். நாம் சாட்சி சொல்றதல்ல, நம் வாழ்வு கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். அது ஒரு மாடலாய் மற்றவர்களுக்கு இருக்கணும். ஒருவரிடத்திலிருந்து நாம் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. இந்த சிஸ்டருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், எனக்கும் செய்வார். இந்த அங்கிளுக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் அற்புதம் செய்திருக்கிறார், எனக்கும் செய்வார். நானும் கேட்பேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேடுகிறவன் எவனும் கண்டடைவான். தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடணுமா? மார்க் 7, மத்தேயு 7:7. கேளுங்கள், கொடுக்கப்படும், கட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடிக்கிட்டு இன்னும் கண்டடையில அது வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சரி,
லூக்கா 6:38 படி ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொடுக்குங்கள், ஆ, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆ. அமுக்கி குடிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில போடுவார்கள். ஆ. நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ ஆ. அந்த அளவினால் உங்களுக்கு அருளப்படும் என்றார். அல்லேலூயா. அத இன்னொருக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா படிப்பீங்களா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் சிஸ்டர் ஒரு பிரேக். கொடுங்கள், இருங்க எல்லாரும் சேர்ந்து இதை நம்ம நான் 1 2 3 சொல்றேன். இதை சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களுக்குன்னு சொல்றத எனக்குன்னு சொல்லுவோமா? நான் கொடுப்பேன், அப்பொழுது எனக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்க. 1 2 3. நான் கொடுப்பேன், அப்பொழுது எனக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அதே அமுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் எங்களுக்கு அளிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்று சொன்னால், அந்த விதவை தன்னிடத்திலிருந்து 2 காசை எப்படி செய்தார்? அப்படி போட்டுட்டா உண்டியல். ஆண்டவர் பார்த்துட்டு சொல்லி என்ன சொல்றாரு? இவெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் வந்து போட்டான் லட்சமா, இவதான் அதிகமா போட்டான்னு சொல்றாரு. அந்த ப்ரொபோர்ஷன்ல என்ன செய்யுது? அடி வாங்கிருது. நிறைய வச்சிருக்கிறான், அதுல ஒரு பிட்ட போடுறான், அது பெரிய தொகையா இருக்கு. கொஞ்சமா வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் தூக்கி போடுறான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர், நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறபடியினால் ஒருபோது நாம் இழந்து போவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, புருணை தேசத்துல இருக்கும்போது ஒரு சூழ்நிலை வந்தது. நாங்க போய் ஒரு 3 வருஷம் இருந்தோம், இன்னும் செட்டில் ஆகிடல. அப்ப இவங்க வீட்டுல நிறைய நகை போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் நகை தாய் பெற்றவங்க போடுவாங்க இல்லையா, கல்யாணத்தோட தாலி அதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ நாங்க இருந்த சபையில ஒரு சீன மக்கள் நடத்துற ஒரு சபை. அவங்களுக்கு சொந்த இடம் இல்லை, அபிஷியல் ரெகக்னிஷன் கவர்மெண்ட்ல இருந்தது இல்லை. அப்படி அங்கீகாரம் இல்லாம நடத்தினா அது சட்ட விரோதம், எந்த நேரத்திலும் பிடிச்சு ஜெயில போடலாம். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல அவங்க என்ன செய்றாங்க, சபையை சரியாக நடத்தணும்னு சொல்லி சொந்தமா இடம் வாங்கணும்னு சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அப்ப ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது நாங்க தமிழ் காங்கிரிகேஷன்ல இருக்கிறோம், அங்க இன்னும் பிலிப்பினோ காங்கிரிகேஷன், மலாய் காங்கிரிகேஷன், சைனீஸ், இப்படி பல மொழி என்ன செய்யணும் ஐக்கியங்கள் இருக்குது, ஆங்கிலம் அப்படி இருக்குது. அப்போ கேட்கிறாங்க, இப்படி நம்ம ஒரு 4 ஏக்கரா 5 ஏக்கர் இடத்த வாங்க போறோம், அதுக்கு நம்ம ஃபண்ட்ஸ் இல்லை, ஆண்டவர் ஏவுகிறப்படி நீங்க என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன செய்யறோம், வெளிநாட்டுக்கு பிழைக்க போன ஒரு இந்திய குடும்பம், 2 பேரும் டீச்சரா வேலை செய்யறோம். ஆக ஒரு நாள் என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த நாள் நெருங்க ஒரு நாள் திடீர்னு என் மனைவி சொல்றாங்க, ஆண்டவர் அந்த நகை எல்லாத்தையும் ஏஎஃப்சிக்கு கொடுக்க சொல்றாரு. ஏஎஃப்சிங்கிறது அகாப்பே ஃபேமிலி சென்டர், அந்த சபை கொடுக்க சொல்றாரு. அப்படி எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. முதல்ல நான் ஒரு பெந்தைவஸ்தை பின்னணியில சிறு வயதுல இருந்து என் தாயால் வளர்க்கப்பட்டது. அதனால இதெல்லாம் என்னதுன்னு சொல்லி எனக்கு அறிவு உண்டு, நான் அதை செய்து எனக்கு பழக்கம் இல்லை. புரியுதா? அறிவு வேற, அனுபவம் வேற. அப்போ இவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, அதனால அது ஓகே, நான் ஒன்றும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஆனா எனக்குள்ள என்ன செய்யுது, தெளிவு இல்லை. காரணம் என்ன, நம்ம இப்பதான் 2-3 வருஷம் ஆகிருக்குது, வெளிநாட்டுக்கு பிள்ளைகள்லாம் வளர்க்குறாங்க, செட்டில் ஆகணும், என்ன செய்யறதுன்னு சொல்லி எனக்குள்ள கேள்வி இருந்தது. அப்புறம் இன்னொரு டவுட் வந்தது, என்னன்னா இவங்க என்னைக்கு கொடுக்க சொல்லுவாங்க, ஆண்டு வச்சதால கொடுத்துட்டு நாளைக்கு என்கிட்ட கேட்பாங்க, அப்புறம் நான் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டேன். நீ கொடுக்கறது எனக்கு சந்தோஷம், இன்னும் எதை வேணாலும் கொடு, நான் அதை சந்தோஷமா என்ன செய்யறேன், நானும் பங்கு பெறுறேன். ஆனா திருப்பி எனக்கு நகை வாங்கிட்டான்னு சொல்லி என்கிட்ட கேட்க கூடாது, யாருக்கு கொடுத்தியோ அவர்கிட்டே போய் கேட்கணும். இது என்னுடைய பார்வையில் அது நியாயமா பட்டது அந்த சூழ்நிலை. இன்னைக்கு நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன், அன்னைக்கு நான் அப்படி லாஜிக்கா யோசித்து
அவர்கிட்ட போய் கேட்கணும். என்கிட்ட தயவு செய்து கேட்கக்கூடாது. ஆண்டவர் தானே கொடுத்தேன், எனக்கு நீங்க வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது தவறுன்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறேன், நான் ரியலைஸ் பண்றேன். அதையும் தாண்டி அவங்க சரி ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அன்னைக்கு காசு 2008 காசுக்கு 13 லட்சம் 13 லட்சம் மதிப்பு, 60 பவுனம் என்னமோ இருந்தது. உங்களுக்கு போட்ட நகை, திருமணத்தோட போட்ட நகை, தாலி எல்லாத்தையும் முதல்ல வச்சு கொடுத்தோம். எங்களுக்கு சேவிங்ஸ் கிடையாது. எங்க பிள்ளைங்க அப்போ என்ன செய்ய வளர்ந்துட்டு வராங்க, சேவிங்ஸ் இல்லை. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. பாஸ்டர் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு வாக்குத்தத்தம் வருகிறது. சம்பந்தமில்லாத தேசத்திலிருந்து வந்த ஒரு ஊழியக்காரர் என் மகனை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீ இந்த தேசத்துல இருப்பான்னு சொல்லி நான் பாக்குறேன் அப்படின்னு. மாம்சத்துல யோசிக்கும் போது கர்த்தர் பேசினால் கர்த்தர் செய்வார். ஆண்டவரே நீர் செய்யும் போது நாங்க குறுக்கணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட்ல என்ன செய்ய. ஆனா எங்க கிட்ட காசு இல்லையா, நாங்க தான் செலவு பண்ணி படிக்க வைக்கணும்னு சொன்னா எங்கிட்ட வாய்ப்பு இல்லை, நீங்க செய்யுங்க, சந்தோஷமா பிள்ளை என்ன செய்யறோம் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி நான் நிர்ணயம் பண்ணி மனைவிட்டு அப்படிதான் சொன்னேன். சூழ்நிலை மாறிச்சது. அவன் மகன் மூத்தவன், அவன் படித்து முடித்தால் யூகேல போய் படிக்க வைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது எங்கிட்ட காசு இல்லை. நாங்க அவன்கிட்ட சொல்லிட்டு, தம்பி உன்னை அனுப்புறதுக்கு நாங்க ரெடி, காசு இல்லை, அப்பாட்ட காசு இல்லை. தாத்தாட்ட கேட்டா எங்க அப்பா கொஞ்சம் கரார் பேர் வழி டயலாக் பேசுவாரு, ரூல் கண்டிஷன்ஸ் போடுவாரு. என்னுடைய பாகத்தை நான் பிரித்து தரும்படி கேட்டேன், நோ அப்படின்ட்டாரு. அந்த பாகத்துல தான் இன்னைக்கு உட்கார்ந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் நோன்னு சொல்வதில்ல இல்லையா, மனுஷன் நோன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. ரைட். அப்போ என்ன சம்பவித்துன்னு சொன்னா, திடீர்னு உங்களுடைய சகோதரி வந்தாங்க. அவர்களை கொண்டு அவங்க கேள்விப்பட்ட உடனே நான் உதவி செய்யறேன், எனக்கு பின்னால தாங்க அப்படின்னு சொல்லி she came forward, provided the money, and our son went to the UK to finish his studies. Hallelujah. எங்களுக்கு யோசித்து பார்த்தா கனவு காண்பது போல இருக்குது. அவ்வளவு பினான்சியல் பேக்ரவுண்ட் கிடையாது, கர்த்தரே பேக்ரவுண்டா இருந்தார். வாக்குத்தத்தம் தந்த தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின. நாங்க என்ன செய்தோம், அந்த சூழல எங்களுக்கு பிழைப்பு, அதுக்கப்புறம் அழைப்பு, இந்த ரெண்டு தவிர்த்து எங்களுக்கு ரெக்ரியேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. என் பிள்ளைகளையும் நாங்க அப்படித்தான் வளர்த்தோம். சபை, ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டுல இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் அவங்க லைஃப் இருந்தது, டீனேஜர்ஸ் வரைக்கும். அல்லேலூயா. இன்று கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்று சொன்னார். ஆண்டவர் பேசுவார், உன் கையில இருக்கிறத பக்கத்துல இருக்க சிஸ்டருக்கு போடு, மோதிரத்தை கலத்தி போடுவோம். திடீர்னு ஆண்டவர் அந்த மோதிரத்தை இந்த ஊழியக்காரர் கொடுக்க சொல்றாரு, நான் கொடுக்க சொல்றாரு, ஆண்டவர் கொடுக்க சொல்றாருன்னா நான் குறுக்க நிக்க மாட்டேன். என் சிறு வயதுல என் தாய் கொடுப்பதை பார்த்து நான் பழகினதுனால அப்படி ஒண்ணு இருக்கு ஸ்பிரிச்சுவலா கிறிஸ்தவத்துல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால ஐ ஜஸ்ட் அலோவ், ஓகே 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 அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி மோதிரங்களை கொடுப்பாங்க, நான் கொடுக்க போறேன். பேசிக்கலி ஷீ இஸ் எ கிவர், பட் நான் என்ன செய்வேன், கொஞ்சம் முட்டுக்கட்டா அம்மா கொஞ்சம் நெல்லு, இது கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் பிரேக் போடுவேன். ஒரு பேலன்சிங்காக என்ன வைத்துக்கிடுங்களேன், தடை செய்வதற்காக அல்ல. ஆண்டவர் தரும்போது இன்னும் நிறைய கொடுப்போமா, இப்ப நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம், இதுல கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றோம், இல்ல கொடுக்க சொல்ற, சரி கொடு. இப்படி வாழ கர்த்தர் எங்களை வழக்குவித்தார். இன்னைக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தேவ ராஜ்யத்தில் கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்ம கையில தருகிறார். 5000 சம்பளமா 50,000 சம்பளமா, கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போமா, ஒரு தீர்மானம் செய்வோம். அந்த மனுஷன் கொடுப்பதற்கு பிரியமற்றவனாய் இருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னால்
நாம் கொடுப்போம். நாம் கொடுப்பது நமக்கு திரும்ப தரப்படும். தேவன் நமக்கு கடன்பட்டவர்கள் அல்ல. அவர் என்ன செய்வார்? திரும்ப நமக்கு தருவார். எப்படி தருவார்? வட்டியும் அசலும் சேர்ந்து, அது மீட்டர் வட்டியா, ரன்னிங் வட்டியா, என்ன பேரெல்லாம் சொல்லி வட்டி சொல்லுவோமோ, மடங்குகள் வைத்து அவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். ஆனால் சொல்லுவது ஆண்டவரா, அதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். சொல்லுவது ஆண்டவர் தான் என்று சொன்னால் அதுல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அதை செய்யணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற வாழ்வு. ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்படுகிறதுனால், ஒரு மனைவியை திருமணம் செய்கிறதுனால் நாம ரிஸ்க் எடுக்கிறோம். அறிவதற்கு முன்பாய் ஒரு அந்நியமான ஒரு நபரோடு நாம் என்ன செய்யறோம்? வாழ்க்கை துணையில, வாழ்க்கை பயணத்தில் இணைக்கப்படுகிறோம். We are taking risk. கர்த்தரோடு இசைந்து நாம் வாழும் பொழுது தேவன் சொல்லுவதை கேட்டு ஒரு காரியத்தை, ஒரு தீர்மானத்தை எடுத்து வாழ்வதற்கு நாம ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாது? In every way, let us make it sure that it is God who is speaking. We should not be deceived by anything else. But once we know that it is God who is speaking, let us obey Him. Let us listen to Him, so that our reward will be greater. Hallelujah. நாம் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுனால் நமக்கு வருகிற பலன் மிகுதியாயிருக்கும். இந்த பூமியில மிகுதியாயிருக்கும், பரலோகத்துல மிகுதியாயிருக்கும். எங்களை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். பாஸ்டரும் வந்திருந்தாங்க. They are eye witness for our lifestyle today. எங்களுக்குன்னு சொல்லி ஒரு வருமானம் இல்லை. கர்த்தர் எங்களை பிள்ளைகளை கொண்டு இந்த காலத்துல போஷிக்கிறார். நாங்கள் பிள்ளைகளை நம்பி இல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே யார் மூலம் வருகிறது என்பதல்ல, யார் தருகிறார், தர வைக்கிறார் என்பதுதான் முக்கியம். அவர் நம்முடைய சோர்ஸா இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். There is a lifestyle like this, my dear brother, my dear sister. That is Christian life, faith life, spiritual life, whatever name, but it's based on the Bible, based on the word of God. So you have to meditate the word of God. Let God, allow God to speak to you. உங்களோட பேசுறதுக்கு, ஆண்டவர் பேசுறதுக்கு நீ காது கொடுத்து கேளு. அத என்ன செய்ய? உறுதிப்படுத்து. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருங்க, உறுதிப்படுத்து. அதுக்கு தான் நீ சர்ச்சுக்கு வர. உறுதிப்படுத்திட்டேன்னு சொன்னா அதை நடைமுறைப்படுத்து. அல்லேலூயா. உறுதிப்படுத்துற வரைக்கும் தான் நீ டிலே பண்ணலாம். உறுதிப்படுத்தப்பட்ட உடனடியாய் நீ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் அதை நம்மிடத்துல டிமாண்ட் பண்ணுகிறார். அது வரைக்கும் விட்டு பிடிக்கிறார். Once you know it is God who has spoken to you, you have to comply with what He said. Then the reward is greater. Great is the reward for you, for your family. நீங்க அதை கீழ்ப்படிகிறதுக்கு முன் வருகிறபடினால் உன் குடும்பம் தழைக்கும், உன் பிள்ளைகள் தழைப்பார்கள், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பொருளாதாரத்துல ஆசீர்வதிக்கப்படுவீங்க, சுகத்துல என்ன செய்யும்? நிரம்பி வழிவீங்க, இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன பஞ்சம் இருக்காது. நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். காரணம் அது தேவ ராஜ்யத்தின் திட்டமா இருக்கிறது. பிரியமானவர்கள், கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என்னை அபிஷேகித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும். இன்னும் இந்த காரியங்கள் எனக்கு தெளிவா புரியல, எனக்கு புரிய செய்யுங்க ஆண்டவரே. Help me to understand, Lord, what you are talking to me right now. என்று சொல்லி அவரிடத்துல கேட்போம். இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள, தெளிவாய் புரிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எங்களோட நீர் பேசுகிறது நான் உறுதிப்படுத்தி நீர் சொல்லுகிற எல்லாவற்றையும் அப்படியே நான் கீழ்ப்படிவேன். அப்பா, அதுல நான் ரிஸ்க் எடுப்பேன். உண்மை சார்ந்து அந்த ரிஸ்கை எடுப்பேன். நீர் உண்மை உள்ளவர் அல்லவா? என் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீர், என்னை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, என்னை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாச வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை நம்பி வாழ்வதற்கு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுவரை நான் அதுல குறைவுபட்டிருந்தேன்ப்பா, இப்பொழுது நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இருதயத்துல கைய வச்சு நம்ம தேவனோடு பேசுவோமா? ஒரு 30 நிமிடம் தேவனோடு நாம் உரையாடுவோம். ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட ஒரு டீல் போடுவோம்.
அன்பின் நல்ல பிதாவை இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னேன். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் பிரியத்தின்படி இவர்கள் கொடுக்கிறவர்களாய், நீர் சொல்லுகிற காரியங்களை செய்கிறவர்களாய் இவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறாங்க. இவருடைய விருப்பத்தை, மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தெய்வமே, அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தருவீராக. இவருடைய பலவீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் குழப்பங்கள் அற்று தெளிவாய் ஒரு முடிவை எடுக்கவர்களுக்கு உதவி செய்வீராக. இவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருப்பதாக. நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அம்முக்கு குலுக்கி சரிந்து விழும்படி இவருடைய மடியிலே போடப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணுக்கு எட்டாத, கண்ணால் காண முடியாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இவருடைய வாழ்விலே தகப்பனை வந்து ஏற்ற வேளையில் சேருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தூதர்கள் அதை கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரலோகம் இவர்களோடு இணைந்து பயணிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற வேலையில, கொடுத்திருக்கிற தொழிலில ஆண்டவரே தகப்பனை பெருகுவார்களாக, செழிப்பு உண்டாயிருப்பதாக. அது நிமித்தமாய் ஆண்டவரே, இவருடைய குடும்பம் மலையின் மேல் உள்ள பட்டணத்தை போல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்பதற்கு உதாரணமாய் இவர்கள் மாற்றப்படுவார்களாக. இந்த சபையில வைத்து நீர் அவரை உருவாக்கி மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமை ஸ்தோத்திரம். இன்னும் பெரிதானவர்களை இவளிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். போதகருக்காய், அந்த சகோதரிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் வர முடியாத சூழலில் இருக்கிற சபையின் விசுவாசிகளுக்காய் வருகிறோம். குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் தருகிறோம். ஐயா, நமக்கு ஸ்தோத்திரம். கண்கள் இருப்பதாக மேல குறிப்பாய் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, இளம் சிறு பிள்ளைகளை இந்த கரங்களில் தருகிறோம். என்னெல்லாமோ நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் புத்தி கெட்டாத சூழ்நிலை மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீர்களாக. தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், சத்துருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக. வாலிபர்களை காத்துக்கொள்வீராக. ராஜா, உடைய கண்கள் அவர்கள் மேல் இருப்பதாக. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்கள் மேல உடைய பாதுகாவல் இருக்கட்டும். கணவன் மனைவி உறவு ஸ்திரப்படுவதாக. உம்மை மையமாய் வைத்து அந்த குடும்பம் கட்டப்படுவதாக. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வரும் நாளிலே சாட்சிகளாய் இந்த பிள்ளைகளை எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெருக்கத்தை உண்டாக்குறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.